அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குளோபல் சக்தியாக நீங்கள் இருப்பது இலங்கை முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோலின் சிந்துஜன். இன்று 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முறை முதலில் தலைப்புச் செய்திகள். புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ரயில் மிதி பலகையில் பயணிப்பது இன்று முதல் தடை. ஐஎஸ் பயங்கரவாதிகளுடனான எண்ணெய் வர்த்தகத்தை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கிலேயே துருக்கி தமது போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ஜனாதிபதி குற்றச்சாட்டு. தொடர்ந்து விரிவான செய்திகள். புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் நேற்றைய தினம் அவர்களுக்கு உபகரணங்கள் சில வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இதன்போது மன்னாரில் 147 குடும்பங்களுக்கு வடமாகாண சபை உதவி திட்டங்களை வழங்கி வைத்தது. மன்னார் நகர மண்டபத்தில் நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வடமாகாண அமைச்சர் பாண்டி ஈஸ்வரன் கலந்து கொண்டிருந்தார். குடும்பங்களுக்கு தலா 50,000 பெறுமதியான வாழ்வாதாரத்தினை உயர்த்தக்கூடிய தொழில் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. காலி கொழும்பு பிரதான வீதியில் பலப்பெட்டிய ரேவத கல்லூரிக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். பாடசாலை விட்டு மாணவர்கள் சிலர் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கையில் அகுங்கல பிரதேசத்திலிருந்து வந்த வாகனம் மாணவர்கள் மீது மோதியுள்ளதாக ஒரு செய்தியாளர் தெரிவித்தார். 8 மற்றும் 11 வயதுடைய மாணவர்களே விபத்தில் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த மாணவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக கலாப்பட்டிய வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். ரயில் மிதிப்பலகையில் செல்வது இன்று முதல் தடை செய்யப்பட்டுள்ளது. கூடுதலான விபத்துக்கள் ஏற்பட்டமையினாலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ரயில் சேவைகள் அத்தியட்சகர் விஜய சமரசிங்க தெரிவித்தார். தூர சேவைகளில் இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். குறும் சேவை ரயில்களில் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் மீண்டும் டெங்கு நோய் பரவும் அச்சுறுத்தல் நிலை காணப்படுவதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 25,235 பேர் நாடளாவிய ரீதியில் இதுவரையில் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 8,264 பேருக்கும் அதிகமான நோயாளிகள் காணப்படுகின்றனர். 2,263 நோயாளிகள் கொழும்பு நகர எல்லைக்குள் உள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டில் காணப்படும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக டிசம்பர் மாதத்தில் டெங்கு நோய் கூடுதலாக பரவும் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வாகன புகை பரிசோதனை அறிக்கை வரவு செலவு திட்டத்தில் 5,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பினை வெளியிட்டு பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்தில் ஈடுபடும் வேன்களில் இன்று கருப்பு கொடி பறக்க விடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாகன புகை பரிசோதனை அறிக்கைக்கான தொகை அதிகரிக்கப்பட்டமை போக்குவரத்து சேவைக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகும் என அந்த சங்கத்தின் தலைவர் மல்ஸ்ரீது சில்வா தெரிவிக்கின்றார். நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்தில் ஈடுபடும் அனைத்து சங்கங்களுடன் இணைந்து தொடர்ந்தும் இந்த நடவடிக்கையினை முன்னெடுக்க உள்ளதாக சங்கத்தின் தலைவர் மல்ஸ்ரீது சில்வா தெரிவிக்கின்றார். இன்று சர்வதேச எய்ட்ஸ் தினமாகும். உலகளாவிய ரீதியில் அனைத்து நாட்டவர்களாலும் இன்று உலக எய்ட்ஸ் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. உலக எய்ட்ஸ் தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. ஆண்டுதோறும் ஒவ்வொரு கருப்பொருளின் அடிப்படையில் நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம். எய்ட்ஸ் நோய் மற்றும் அதன் விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டே இந்த நாள் உலகளாவிய ரீதியில் அனைவராலும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. எய்ட்ஸ் தினம் பற்றிய எண்ணக்கரு முதலாவதாக 1988ஆம் ஆண்டு நடைபெற்ற எய்ட்ஸ் பற்றிய உலக சுகாதார அமைப்பின் மாநாட்டில் உருவானது. அதன் பிறகு அரசுகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இந்நாளை உலகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தி வருகின்றன. உலக அரங்கில் எய்ட்ஸ் நோயை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் மக்கள் மத்தியில் எய்ட்ஸ் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலேயே உலக எய்ட்ஸ் தினம் அனுஷ்டிக்க ஆரம்பிக்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை 1 மணிக்கும் மணித்தியாளர் செய்திகளை 10:25 மற்றும் 11:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.
0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.